கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தாராம். அப்போ நம்ம சுமக்கலாமா? சுமக்கக்கூடாது. உங்கள் பலவீனங்களை இயேசு சுமந்துட்டார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த பலவீனத்தை குறித்து அப்புறம் பார்க்கக்கூடாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பயம்தான் நம்மளை ஆளுகை செய்கிறது. இயேசு எனக்காக இரத்தம் சிந்தி என்னுடைய நோய்களெல்லாம் அவர் சுமந்து விட்டார். பைபிள் அப்படி தான் சொல்லுகிறது. என் நோய்களை அவர் சுமந்தார். இன்றைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க, கேன்சர் சுகமானது, புது கிட்னி வந்ததெல்லாம் எப்படி சொல்கிறாங்க? அதை அந்த பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சுட்டாங்க. இயேசு எனக்காக தான் சிலுவைக்கு போய் என் நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானோன்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க நோயெல்லாம் சுமக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்து சுமந்துட்டாரு. பைல்ஸ் வியாதியாக இருக்கலாம், கேன்சர் வியாதியாக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், ஆத்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கலாம், நரம்பு பிரச்சனை இருக்கலாம், ஃபிக்ஸ் வியாதியாக இருக்கலாம். எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் என் நோய்களுக்காக சிலுவைக்கு போனார், அவர் சிலுவையில் எனக்காக உயிரை கொடுத்தார் என்று நீங்கள் விசுவாசிச்சா நீங்கள் அந்த பலவீனத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. இதுதான் விசுவாசம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். நீங்கள் சுமக்க தேவையில்லை. நீங்கள் அதை சுமக்க தேவையில்லை. பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் உரைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை, பல்ல பிரச்சனை, முதுகு வலி, ஜாயிண்ட் வலி, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இயேசு சுமந்துட்டார். இயேசு சுமந்துட்டார். சிலுவையில் போய் சுமந்துட்டார். வேற யாரும் சிலுவைக்கு போகல. அப்போ இதை விசுவாசிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்காம நீங்க உலகத்தோடு பேசியிருந்தா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள நீங்க விசுவாசிச்சு இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கணும். அப்பதான் இந்த சுகமாக்குற வல்லமை உங்களுக்கு செயல்படும். அப்போ இயேசு என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார்னு அறிக்கையிடுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எங்க நோய்களை நீர் சுமந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.